ஏசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் நியாயப்பிரமாணமா கிருபையா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. Moreover, the law entered that the offense might abound. But where sin abundant, grace did much more abound. Romans chapter 5 verse 20. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, மீறுதல் பெருகும்படியாக நியாயப்பிரமாணம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆனாலும் மீறுதல் பெருகின இடத்தில் கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். நாம் இந்த நாட்களில் எதை சார்ந்து செயல்படுகிறோம்? நியாயப்பிரமாணமா அல்லது கிருபையா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே நியாயப்பிரமாணமானது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாலே தரப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்துல கிருபையின் காலத்துல இருக்கிறோம். கிருபை தான் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற கருத்து தான் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணம் தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு, தேவனை ஒரு கோபக்காரராக காண்பித்தது. ஆனால் இந்த கிருபையோ தேவனை நமக்கு அன்பானவராக காட்டுகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடும். எனக்கு அன்பானவர்களே, என்னை பொறுத்தவரை தேவனாலே கிருபையாய் தரப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தான் காரணமா? இந்த உலகத்தில் இவ்வளவு மீறுதல்கள், இவ்வளவு பாவங்கள் என்டர் ஆகுறதுக்கு இந்த நியாயப்பிரமாணம் தான் காரணமா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு 4-வே ஜங்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த இடத்துல அதாவது சிக்னலும் இல்லை, எந்த சைன் போர்டும் இல்லை, 4 பக்கம் இருந்தும் எப்ப வேணா எப்படி வேணா வண்டி வரலாம் போகலாம் அப்படின்ற இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஒருத்தர் இந்த பக்கம் வருவாரு, அதே நேரத்துல இன்னொருத்தர் கிராஸ் ஆவாரு, நிறைய அடிபடும். இப்போ நம்ம யார தவறு சொல்ல முடியும்? யார் மேல கேஸ் போட முடியும் அப்படின்னா யார் மேலையும் போட முடியாது. ஏன் அப்படின்னா அங்க எந்த விதமான சிக்னல்ஸும் இல்லை, சைன் போர்டும் கிடையாது. இப்போ அந்த இடத்தில் சிக்னல் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, ரெட் உளுந்தா அந்த பக்கம் இருக்கிறவங்க நிக்கணும், கிரீன் உளுந்தா மூவ் பண்ணணும். இப்போ யார் அந்த சிக்னலுக்கு சரியா ஒபே பண்ணலையோ அவங்க மேலதான் ஃபால்ட்டு, அவங்க மேலதான் கேஸ் பதியப்படும். இதை போலத்தான் இந்த உலகத்துல எந்த விதமான லாவும் இல்லாம மனுஷன் தன்னுடைய போக்கு இருக்கு, அவன் நினைக்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தான். எப்படி இந்த சிக்னல் இல்லாத இடத்தில் எந்த தவறும் பதியப்படாதோ, கேஸ் ஃபைல் பண்ண முடியாதோ, அதே போல ஒரு சூழ்நிலை. ஆனா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், போற இடத்துக்கு போக முடியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் நியாயப்பிரமாணத்தை, அதாவது சில கட்டளைகளை மனித குலத்திற்கு தேவன் கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு ஆர்டர்லி மேனர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்தில் ஒழுங்கு ஆர்டர் இல்லையோ அந்த இடத்துல நம்ம நினைச்சத சக்சஸா அடைய முடியாது. அதனால் தான் தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இப்போ அதை மீறுகிறவர்கள் மீறுதலுக்கு, அதாவது பாவத்திற்கு உட்படுகிறார்கள். அதைத்தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறாரு, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. இப்போ மக்கள் மத்தியில நிறைய கேஸ், நிறைய மீறுதல், நிறைய பாவம் வந்தாச்சு. தேவன் மறுபடியும் துக்கப்படுகிறார். ஐயோ, என் ஜனங்கள் இவ்வளவு பாவம் பண்றார்கள், கெட்டு போகிறார்களே, நான் சொன்ன காரியத்திற்கு, நான் தந்த நியாயப்பிரமாணத்திற்கு அவங்க செவி கொடுக்கல. அநேகர் அதை மீறி நடக்கும்போது மனித குலம் ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறதை தேவன் பார்க்கிறார். தன்னுடைய அன்கண்டிஷனல் லவ்வால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கிருபையா இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அவரது இரத்தத்தினால, கிருபையினாலே நாம் மீட்கப்படுகிறோம்.
எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இந்த இடத்திலே பவுல் தெளிவாக குறிப்பிடுகிறார். அப்படி இருந்தாலும் மீறுதல் பெருகின போதும் அதை ஓவர் கம் பண்ணும்படியாய் மீறுதலை விடவும் கிருபையினால ஜனங்களை மீட்பதற்காக கிருபை அதை விடவும், மீறுதலை விடவும், பாவத்தை விடவும் அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இதை நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அங்கதான் தேவனுடைய கிருபை இருக்கும் அப்படின்னு இந்த வசனத்தை இன்டர்பிரட் பண்ணுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு ஒரே எய்ம் தான். நாம இந்த மனித குலம் தேவனை சென்றடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் நித்திய வாழ்வை சென்றடைய வேண்டும். அதுக்காக முதல்ல கிருபையாய் நமக்கு நியாயப்பிரமாணத்தை தருகிறார். நியாயப்பிரமாணத்தை நம்ம கைக்கொள்ள முடியலையா? பாவத்துல விழுந்து விழுந்து கிடக்கிறோமா? கிருபையாய் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, அந்த சொந்த மகனுடைய இரத்தத்தினாலே நம்மை கிருபையாய் மீட்டெடுக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும்போது பாதுகாப்போடு நடக்கிறோம். அதை மறந்து போயிடக்கூடாது. வழி விலகாதபடி பாதுகாக்கப்படுகிறோம். அடுத்ததாக அவரது கிருபை நம்மை மகிமைக்குள்ளாய் அழைத்து செல்லும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை எந்நேரமும் அளவில்லாமல் அன்பு செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அந்த மேலான அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாகவே எங்களுக்கு நீர் நியாயப்பிரமாணத்தை தந்தீர். அதை நாங்க சரிவர செய்ய முடியாததுனால தகப்பனே, எங்களை மீட்டெடுக்க கிருபையாய் நீர் இறங்கி வந்தீரப்பா. இந்த மேலான மகத்துவமான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு எங்கள் முடிவு பரியந்தம் உமது கிருபையிலே நிலைத்து நிற்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.